உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகள்ல நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான சம்பவங்களை பார்க்க போறோம். 1984 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் கன்னியாகுமரி பயணத்தில் இருக்கோம், அம்மாவோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. மாயி அம்மாவை பற்றி பார்த்தோம். அப்புறம் குருவை எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த நுணுக்கமான விஷயத்த நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை, நேற்று வெள்ளிக்கிழமை, நேற்று நைட்டு அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து அம்மா பேசுறதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மா வந்து டிஸ்கஷன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு கதவை தட்டி சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டோன்னே அமைதியாயிட்டாங்க, எல்லாம் கவலையாயிட்டாங்கன்னு திரும்பவும் அம்மா என்ன பண்ணாங்க, ரூமுக்கு போனவங்க குழந்தைங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு திரும்ப வந்து நான் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாழைப்பழம் கொடுத்தாங்க. தப்பாக பேசியிருந்தா இல்லை, அம்மா உங்கள் மனசு காயப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா வந்து ரொம்ப உருகி பேசினாங்க இல்லையா. ஸோ நேற்று அது முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காலையில் எல்லோரும் அருகில் இருந்த புனித ஸ்தலமான மருத்துவா மலைக்கு சென்றார்கள். ஓகேவா, மருத்துவா மலை அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இங்கு ஆயுர்வேத மருத்துவங்கள் தயாரிப்பதற்கான மூலிகைகள் நிறைய விளைவதால் இதற்கு மருத்துவா மலை என்று பெயர். பழைய புராணங்கள் இந்த மலை தோன்றியது பற்றி நிகழ்ச்சிகளை கூறியிருக்கின்றன. ராவணனோடு நடத்திய போரில் லக்ஷ்மணின் நாகாபாசத்தால் தாக்கப்பட்டு நினைவை இழந்து விட்டான். லக்ஷ்மணனை பிழைக்க வைக்க சில மருந்துகள் கொண்டு வரும்படி அனுமனை அனுப்பி வைத்தார். சஞ்சீவ மலையின் மூலிகைகளை எடுத்து வர சென்ற அனுமன் அந்த மலை மீது மூலிகைகளை தேடிக்கொண்டிருக்க நேரமில்லாததால் மலையை அப்படியே பெயர்த்தெடுத்து கொண்டு இலங்கைக்கு சென்றார். அப்படி செல்லும் வழியில் அந்த மலையில் ஒரு பகுதி கன்னியாகுமரிக்கு அருகில் விழுந்துவிட்டது. அப்படி விழுந்த பகுதிதான் மருத்துவ மலையாக வளர்ந்து வருகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன. இப்போது பல பக்தர்கள் இந்த மலையில் உச்சியில் இருக்கும் அனுமன் கோயிலுக்கு வருகிறார்கள். இந்த மலையில் இருக்கும் குகையில் தங்கி ஆத்ம சாதகர்கள் ஆத்ம சாதனைகளில் ஈடுபடுவதையும் காணலாம். நாயனார் சுவாமி. மருத்துவா மலைக்கு செல்லும் பெரிய சாலை துவங்கும் இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு சிறிய வீடு இருக்கிறது. அங்கே மற்றொரு அவதூதர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவருடைய பெயர் நாயனார் சுவாமி. 3 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மா முதல் முறையாக கன்னியாகுமரிக்கு வந்தபோது அவரை சந்தித்து இருக்கிறார். தன் வாழ்நாளில் பெரும் பகுதியில் நாயனார் சுவாமி அங்கிருந்த தமிழ் அர்ஜுனர் ஒருவர் வீட்டில் மிக சிறிய அறை ஒன்றில் வசித்து வந்தார். இருண்டு கிடந்த அந்த அறை முழுவதும் கோணிப்பைகளும் மரங்களும் தேவையில்லாத பல்வேறு சாமான்களும் அடைந்து கிடந்தன. அவர்களை கொண்டு அவர் தேவ தேவியர்களின் உருவங்களை பொம்மைகளாக வடித்து வந்தார். அவர் விசித்திரமானவர். அவர் செய்யும் செயல்களில் அர்த்தத்தை புரிந்து கொள்வது பெரும்பாலானவர்களுக்கு மிகவும் கடினம். ஆனால் பல்வேறு தெய்வீக சக்திகள் அவரிடம் இருந்தன. நாயனார் சுவாமி ஓர் ஆண்டிற்கு முன்பு சமாதி அடைந்து விட்டார். அம்மா சென்ற முறை அவரை சந்தித்து விட்டு வந்த பிறகு இன்னும் 2 ஆண்டுகளில் அவர் சமாதி அடைந்து விடுவார் என்று சொன்னது உண்மையாகிவிட்டது. அம்மா அந்த அவதூதரை முன்பு சந்தித்த போது சில சுவையான நிகழ்ச்சிகள் நடந்தன. அம்மாவும் அவருடன் வந்து 20 பக்தர்களும் கன்னியாகுமரியில் 3 நாட்கள் தங்கியிருந்து வள்ளிக்காவுக்கு திரும்பினார்கள். அந்த 3 நாட்களும் அவர்களது பெரும்பாலான நேரம் கடற்கரையின் அருகில் இருந்த பாறைகளிலும் குமரியம்மன் கோயிலிலும் சத் சங்கங்களிலும்
பஜனையிலும் கழிந்தன. வாடகை காரில் பயணம் செய்த அம்மாவும் பக்தர்களும் ஒரு நாள் வடக்கு திசையாக போய்கொண்டு இருந்தார்கள். 10 கிலோமீட்டர் தொலைவு கூட போயிருக்க மாட்டார்கள். திடீரென்று விசித்திரமான தோற்றம் கொண்ட ஒரு மனிதர் வண்டிக்கு முன்னால் குதித்து வண்டியை நிறுத்தும்படி சைகை காட்டினார். உடனே வண்டிக்குள் இருந்த அம்மா, வண்டியை நிறுத்து, நாயனார் சுவாமி நிற்கிறார் என்று குரல் கொடுத்தார். வண்டி நின்றது. எல்லோரும் கீழே இறங்கினார்கள். சுவாமி அருகில் இருந்த ஒரு சிறிய வீட்டிற்குள் நுழைவதை கண்ட அம்மாவும் பக்தர்களும் அவருக்கு பின்னாலேயே அந்த வீட்டிற்குள் சென்றார்கள். அம்மா நாயனார் சுவாமியின் முன்னால் அமர்ந்தார். எல்லோரும் அம்மாவை சுற்றி அமர்ந்தார்கள். அந்த அவதூத சுவாமி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். இந்தியில் ஓரிரு வார்த்தைகளை பேசிவிட்டு அம்மாவை நோக்கி விரலை நீட்டி, காளி காளி, மரணமே இல்லாதவள் என்று சத்தம் போட்டார். திரும்ப திரும்ப அவர் அம்மாவை பார்த்தபடி இப்படி சத்தம் போட்டதும் திடீரென்று அம்மாவின் மனநிலை மாறியது. அம்மாவின் நாக்கு வாயிலிருந்து நீடத் தொடங்கியது. அம்மாவின் நாக்கு வாயிலிருந்து கீழே தொங்கியது. கண்கள் உருண்டு பெரிதாக அப்படியே நிலைத்து நின்று விட்டது. ஹ்ரீம் என்ற பீஜ மந்திர ஓசை போல் விசித்திரமான ஒரு ஓசை அவரில் இருந்து எழுந்தது. அம்மாவிடம் இத்தகைய தோற்றமெல்லாம் வெளிப்பட துவங்கியது. அம்மாவின் உடல் தரையில் இருந்து எழுந்தது. அவர் தரையை தொடவே இல்லை. அவருடைய 2 கைகளில் உள்ள விரல்களும் தெய்வீக முத்திரைகளை காட்டின. அம்மா காளியின் கொடூரமான தோற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தார். சுவாமி இதை கண்டு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராகி மகிழ்ந்தார். பிரம்மச்சாரிகளும் பக்தர்களும் கீர்த்தனைகளை பாட துவங்கினார்கள். அவர்கள் எல்லோருமே அம்மாவின் மனநிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை கண்டு கொஞ்சம் பயந்து போய்விட்டார்கள். சில பக்தர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். படிப்படியாக அம்மா தன்னுடைய இயல்பான உலக நிலைக்கு திரும்பினார். அந்த சுவாமியும் அமைதி அடைந்தார். அப்போது அம்மாவின் பக்தர்களில் ஒருவர் சுவாமிகளிடம் தன் கையை நீட்டி, சுவாமி, எங்களுக்கு பிரம்ம நிலையை கொடுங்கள் என்றார். நாயனார் சுவாமி அந்த கையை அம்மாவை நோக்கி முரட்டுத்தனமாக திரும்பி இந்தியில், இதோ இங்கே, அதை கேள், இவர்தான் அதை கொடுப்பதற்கான சரியான ஆள் என்றார். சோ பாருங்க, நாயனார் சுவாமிகள் அந்த கார் வரும்போது திடீர்னு ஒரு உருவம் வந்து ஜம்ப் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்திருக்காரு. உள்ள இருக்கிற அம்மா, நாயனார் சுவாமிகள் வந்திருக்காங்க, வண்டியை நிறுத்துன்னு சொல்லிட்டாங்களாம். சோ அப்ப என்ன ஆயிருக்கு, அவங்க ரூமுக்குள்ள வந்து போயிருக்காங்க. அப்ப அம்மாவும் பின்னாடி போய் உட்கார்ந்த உடனே இவரு காளி காளி, இது காளி, மரணமே இல்லாத காளின்னு ரொம்ப ஆக்ரோஷமா உணர்ச்சி பூர்வமா அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அம்மா வந்து அவருடைய அந்த பிம்பத்தை, அவருடைய அந்த உணர்வுக்கு கரெக்டா ஈடு கொடுத்து அம்மாவும் அங்க காலியாவே தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை காட்டியிருக்காங்க பாருங்க. நாக்கு கீழே தொங்குதான், கண்ணு உருண்டையே மேல போதான், அம்மாக்குள்ள இருந்து அந்த பீஜ மந்திரம் மாதிரி ஒரு சத்தம் கேக்குதான். அம்மா தரையை விட்டு மேல உயர்ந்துட்டாங்களாம். தரையில ஒண்ணுமே இல்லையா, அம்மாவுக்கும் தரைக்கும் பேலன்ஸ் இருக்காங்க. கை விட்டா கேப் உள்ள போயிட்டு வரும் போல் இருக்கு. அந்த மாதிரி அம்மா வந்து மேல பறக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இதை பார்த்த உடனே எல்லாரும் வந்து மந்திரங்கள் கீர்த்தனைகள்லாம் பாட பாட அம்மா வந்து தன்னுடைய ஒரிஜினலிட்டிக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் ஒரிஜினல், இது நமக்காக போட்டிருக்க வேஷம் இல்லையா. ஸோ இதுக்கு அம்மா வந்திருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில என்ன தெரியுது அப்படின்னா, இங்க பாருங்களேன், இறைவனை பொறுத்த வரைக்கும் இவர் நாயனார், அம்மா வந்து அமிர்தானந்தம்மை அப்படிலாம் கிடையாது. இறைவனை பொறுத்த வரைக்கும் அந்த உணர்வு நிலை இருக்கு இல்லையா, அதை யாருக்கிட்ட வேணாலும் அனுபவிக்க முடியும். அது எங்கெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எப்படி சொல்றது, இப்போ அம்மாவும் அந்த நாயனாரும் எந்த நிலையில அங்க இருந்திருப்பாங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணரும் காளியும் அப்படின்ற பாவத்தில் இருந்திருப்பாங்க. இப்ப ராமகிருஷ்ணர் காளியோட பக்தர் இல்லையா. சோ ராமகிருஷ்ணர் இப்ப வேற ஒரு பேர்ல எங்க இருந்தாலும் ராமகிருஷ்ணர் மாதிரியே யாரு காளி கிட்ட பக்தி பண்றாங்களோ காளிக்கு அவங்க ராமகிருஷ்ணர் தான்.
இப்ப எப்படி வந்து கிருஷ்ணர் எத்தனை பேர் லவ் பண்ணாலும் எல்லாரையும் கிருஷ்ணர் ராதையா பாக்குறாரோ, ராதைனா என்ன, அந்த காதல் உணர்வு, அந்த உணர்வுக்கு பேர் தான் ராதை. அந்த மாதிரி காளியுடைய பக்தர் இவரு. அப்போ அம்மா வந்து அவர் காளியா வந்து காளியா பார்க்கும்போது யாரு வந்து உருக்கமான காளியா பார்ப்பாங்க? ராமகிருஷ்ணர் இல்லையா? அப்போ அங்க பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணருடைய பக்தி வந்து அங்க வந்துருச்சு. பேரு வேணா மகான்களுக்கு வேற வேற இருக்கலாம், ஆனா அங்க அந்த உணர்வு நிலை வந்துச்சு பாருங்க. அங்க ராமகிருஷ்ணருக்கும் காளிக்கும் ஏற்பட்ட அந்த உணர்வு பாருங்க. ராமகிருஷ்ணருக்கு காளி காட்சி கொடுக்கும் போது அவருடைய உணர்வு அப்படிதான் இருந்தது, தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட உணர்வுக்கு வந்து அம்மா நீ இப்ப எனக்கு வரலன்னா நான் இங்கேயே செத்து போயிடுவேன்ற அளவுக்கு ராமகிருஷ்ணர் சொல்லும் போது காளி வந்து அப்படியே காட்சி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இவர் அந்த உணர்வுல வந்து சொல்லியிருப்பார் போல் இருக்கு. அம்மா பாருங்க அப்படியே காளியாவே மாறி இருக்காங்க பாருங்க. சோ இறைவன் பொறுத்த வரைக்கும் அந்த உணர்வு நிலை தான் ஒரிஜினல். இப்ப அவருடைய ஸ்டேட்ல அந்த இடத்துல யாரு அந்த உணர்ச்சியில சொன்னாலும் அங்க அது நடந்திருக்கும். ஆனா அதுக்கு ஆழமான பக்தி வேணும். உணர்ச்சி வசம் எல்லாரும் தான் படுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நான் போறேன், எனக்கு சாமி வந்துருது, அந்த மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது தற்காலிகமான உணர்வு. ஆழமான பக்தியில வர்றது வந்து அது வேற இல்லையா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல, நிறைய பேருக்கு ஆவேசம் வரும். எப்படி வரும்? இப்ப நம்ம பார்த்திருப்போம், சில கோவில்ல வந்து சாமி எல்லாம் ஆடுவாங்க, ஆனா அது தற்காலிகமான ஆவேசம். வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா சாமி வந்ததெல்லாம் அவங்க மறந்து போயிட்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. அவங்களுக்கு கணவனை தான் ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளை தான் ரொம்ப பிடிக்கும், அந்த குடும்ப வாழ்க்கையில தான் அவங்க இருப்பாங்க. ஆனா உண்மையான பக்தி என்ன? எந்த நேரத்திலும் எந்த நிலையிலையும் யாரை பார்த்தாலும் எனக்கு அம்மா தான் தோணுது, எனக்கு யாரை பார்த்தாலும் காளியா தோணுது, எனக்கு அவங்க தான் உயிர். ஒரு மண்ணை பார்த்தா கூட காளியா இருக்கும், ஒரு அரிசியை பார்த்தா கூட காளியா தெரியணும். அதுதான் பக்தி, அதுதான் அன்பின் பக்தி. அப்படிப்பட்ட பக்தி வேற, திடீர்னு வேற ஆக்ரோஷ பக்தி வேற. இப்போ ஒருத்தவங்களுக்கு சாமி வருது கோவில்ல, அவங்க பெரிய பக்தர் அப்படின்னு நம்ம அந்த நேரத்துல அவங்க பக்தர் தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்க? அதுக்கப்புறம் அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு போயிடுறாங்க, அதுக்கு வேற ஏதாவது ஒரு வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. ஓகேவா? சோ சாதாரண ஆவேசம் வேற, பக்தியால வரக்கூடிய ஆவேசம் வேற. அந்த பக்திக்கான ஆவேசத்தை அந்த உண்மையான பக்திக்கான ஆவேசத்தை வெளிக்காட்டும் போது அம்மா வந்து தன்னுடைய சுயரூபத்தை காட்டுறாங்க பாருங்க. கரெக்ட் தானே? சோ அதுக்கு ஆழமான பக்தி தான் காரணம். அப்ப அந்த பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தி நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த பக்தி நிலையில யார் அந்த இடத்துல நின்னாலும் அது நடக்கும். அப்போ ராமகிருஷ்ணர் அங்க உணர்ந்த அந்த விஷயத்தை, அதே உணர்வை இவர் இங்க கொடுக்கும் போது அந்த நிகழ்வு இங்க நடக்குது பாருங்க. புரியுதுங்களா? இறைவன் பொறுத்த வரைக்கும் அந்த ஆழமான உணர்வு பூர்வமான அன்பின் பிணைப்பு, அந்த பக்தி தான் வேலை செய்ய, வேற எதுவுமே இறைவன் கிட்ட வேலையே செய்யாது. ஓகேவா? சோ அந்த பக்தியை தான் நம்ம வளர்க்கணும். நம்மளுடைய பக்தியை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்க, அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? எங்களுக்கு முக்தி நிலையை கொடுங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, கையை அம்மா கிட்ட நீட்டி அதை தர வல்லவர் இவரு தான், அம்மா தான் அதை தர வந்திருக்காங்க, வேற எங்கேயுமே கிடைக்காது, கரெக்டா இவங்க கிட்டே நீங்க அதை வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம அம்மா பாருங்க, நம்ம அம்மா அதை கொடுக்க வந்தவங்க தான். சோ அம்மா இந்த பூமியில இருக்கும் போதே நம்ம எப்படியாவது அதை வாங்கிடணும். கூட இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அம்மா வந்து பாவம், அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். எனக்கு என் குரு உடலா பார்க்க கூடாதுன்னு குரு சொல்லி கொடுத்துருக்காங்களே, என் குரு பரமாத்மா தானே, எனக்கு என் குருவுக்கு என்ன டீல் இருக்கோ அதுதான். சோ நான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும், என்னுடைய குரு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நான் அவங்கள போய் பார்ப்பேன், அவங்க கிட்ட நான் கடைக்கு வாங்க வேண்டியதெல்லாம் நான் வாங்கிதான் ஆகணும், நான் முக்தியை அடைஞ்சுதான் ஆகணும், ஒத்த காலில் இருக்கணும். ஓகேவா? சோ யோசிச்சு பாருங்களேன், இப்ப அந்த காலத்துல பிரம்மச்சாரிகள் சில பேரு அம்மா இளமையா இருக்கும் போதே வந்துட்டாங்க. அப்ப எத்தனை பேர் தப்பா பேசியிருப்பாங்க? அம்மா வந்து இளமையான பொண்ணு, அம்மா சின்ன பொண்ணு மாதிரி அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஓகே, இப்ப அதுக்கப்புறம் தான் அம்மா தோற்றத்தை மாத்திக்கிட்டாங்க, கொஞ்சம் வயசான மாதிரி அம்மாவே மாத்திக்கிட்டாங்க. ஆக்சுவலி அம்மாக்கு வயசே ஆகாதான். இப்போ எப்படி தெரியுமா, அம்மாக்கு வந்து 21 வயசு இருக்கும் போது வெறும் 10 வயசு பொண்ணு மாதிரியே இருப்பாங்களாம். அவ்வளவு சின்ன பொண்ணா இருப்பாங்களாம் அம்மா, ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பாங்களாம். ஓகே, அப்ப வந்து அம்மா ஒரு அந்த வயசு இருக்கும் போதெல்லாம் பிரம்மச்சாரிகள் அப்பயே அம்மா கிட்ட வந்துட்டாங்க. அப்ப எத்தனை பேர் தப்பா பேசியிருப்பாங்க? எத்தனை பேர் வந்து நீ ஏன்டா அம்மா கூட போய் இருக்க, நீ அப்பப்ப போய் பாரு சொல்லியிருப்பாங்களே நிறைய பேர். அங்க இருக்க பிரம்மச்சாரிகள் கிட்டேயே யாராவது சொல்லி, அம்மாக்கே கெட்ட பேர் வராது, உன்னால அம்மாக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா, நீ அங்கேயே போய் உட்காந்துட்டு இருக்க, உன்னி அம்மாவே தப்பா கூட பேசுறாங்க இந்த ஊரு, அதெல்லாம் உனக்கு வந்து தப்பா தெரியலையா, உங்க குருவுக்கு செய்யற துரோகமா தெரியலையா, அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனா யாரு என்ன பேசினா எனக்கு என்ன, எனக்கு ஏன் குரு முக்கியம், ஏன் குரு யாருன்னு எனக்கு தெரியும், அவ காளி, அவ என்ன பெத்து எடுத்தவ, நான் அவ கூட தான் இருப்பேன்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மன உறுதி எப்பேற்பட்ட உறுதி. அந்த மாதிரி நம்ம இப்ப அம்மாவை பாக்குறோம், அம்மா வந்து வயசான காலத்துல நம்ம இப்ப அம்மாவை பாக்குறோம் அப்படின்னா நம்மளும் அதே உணர்வோட இருக்கணும். ஓகேவா? ஏன் அம்மா அது என்னுடைய காளி, எனக்கு குரு, என் குருவை நான் பார்க்காம இருக்க மாட்டேன். யாரு என்ன வேணாலும் சொல்லுங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏன் அவங்களை அப்படி பண்றீங்க, ஏன் என்னவோ சொல்லிட்டு போங்க, என் காளி இருக்கும் போதே
நான் வந்து என் காளி கிட்ட நிறைய, என்னுடைய குரு கிட்ட நான் இந்த ஜென்மத்துக்கான முக்தி அடையறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அம்மா கிட்ட வாங்கணும். அதுக்கு தானே குரு வந்திருக்காங்க. குரு கொடுக்கும் போதே வாங்கணும். அப்புறம் அம்மா போனதுக்கு அப்புறம் எங்க போய் வாங்குறது? நம்ம குரு இருக்கும் போதே அதை நம்ம அனுபவிக்கணும். சோ இதுல வந்து செல்ஃபிஷ் இல்லையா? அப்படிலாம் இல்ல. செல்ஃபிஷ் அதெல்லாம் தாண்டி நம்ம குருவை பிடிக்கணும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா எப்படி வேணாலும் உங்க மனசை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாய உலகம் இல்லையா, வீட்டுல வந்து போவாதன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே வந்து ஏன் போகணுன்ற தாட் வரலாம். அடுத்தது அம்மா பாவம் இல்லையா, வயசானவங்க இல்லையா, அவங்கள போய் சும்மா போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் இல்லையா. இந்த மாதிரி யார் என்ன பேசினாலும் மாசத்துக்கு ஒரு வாட்டி தரிசனம் இருக்கு இல்லையா, அதை போய் நான் வாங்கிட போறேன். அம்மாவை நான் வந்து இருக்கும் போதே நான் அனுபவிச்சுக்க போறேன் அப்படின்ற அந்த மன உறுதி வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம முக்தி நிலையை நம்ம அம்மாவோட சேர்ந்து அடைய முடியும் இந்த பிறவியில இருக்கும் போதே. ஓகேவா சார்? அடுத்தது பார்க்கலாம். அது நடந்து இப்பொழுது 3 ஆண்டுகள் கழிந்து விட்டன. அம்மாவும் பக்தர்களும் வண்டியில் இருந்து இறங்கி மலை மீது ஏற துவங்கினர். அப்போது அந்த கிராமத்து மக்கள் கூட்டமாக உற்சாகத்துடன் வந்து அம்மாவை வரவேற்றார்கள். அவர்களின் நாராயண சுவாமிகள் தங்கியிருந்த வீட்டில் சொந்தக்காரர்களும் இருந்தனர். அவர்கள் அம்மாவை கண்டதும் ஓடி வந்து அவர்கள் காலில் விழுந்து வணங்கினார்கள். அவர்கள் அம்மாவிடம் புகைப்படம் ஒன்றும் ஆசிரமத்தின் முகவரி வேண்டும் என்றும் கேட்டார்கள். பின்னர் சென்ற முறை நாயனார் சுவாமி அம்மாவை சந்தித்த பிறகு நடந்த நிகழ்ச்சியை அம்மாவிடம் சொன்னார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் சுவாமியை பார்த்துவிட்டு பஸ்ஸில் புறப்பட்டதும் சுவாமி ஆச்சரியத்தோடு உங்களை குறிப்பிட்டு, அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் காளி, பத்ரகாளி என்றார். பிறகு அவர் அம்மாவின் வண்டி அங்கிருந்து போனதும் சுவாமி தான் அருகில் இருந்த அறையிலிருந்து வெளியே வந்து அம்மா சென்ற வண்டி அவர் பார்வையில் இருந்து மறையும் வரை அதை பார்த்து கொண்டே இருந்தார் என்றார்கள். மேலும் சுவாமி நெடுங்காலமாக அந்த அறைக்குள்ளேயே இருந்தார் என்றும், அத்தனை வருடங்களில் ஒரு நாள் கூட அந்த அறையை விட்டு வெளியில் வந்ததே இல்லை என்றும் 2 முறைதான் வெளியே வந்தார் என்றும் கூறினார்கள். முதல் முறை அம்மா பயணம் செய்து வந்த பஸ்ஸை நிறுத்த ரோட்டில் பஸ் முன் வந்தார். 2வது முறை அம்மா சுவாமியை பார்த்துவிட்டு சென்றதும் அந்த பஸ் பார்வையிலிருந்து மறையும் வரை வெளியே வந்து நின்று பார்த்தார் என்றார்கள். அம்மாவுடன் வந்த பக்தர்களில் ஒருவர் அந்த குடும்பத்திற்கு அம்மாவின் புகைப்படம் ஒன்றையும் ஆசிரமத்தின் முகவரியையும் கொடுத்தார். மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த குடும்பம் அதை பெற்றுக்கொண்டது. அம்மாவும் பக்தர்களும் அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு மலை உச்சியை நோக்கி ஏறி சென்றார்கள். மருத்துவா மலை மிகவும் அழகாக இருந்தது. நிழல் படர்ந்த மரங்களும் பாறைகளும் குகைகளும் நிறைந்து ஆன்மீக சாதனைகளுக்கும் தியானமும் செய்வதற்கு மிகவும் ஏற்ற இடமாக இருந்தது. எல்லோரும் மிகுந்த உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு மலை மீது ஏறினார்கள். பஸ்ஸில் இருந்து பின்னால் காரில் தனியாக வந்த வயதானவர்களும் கூட மகிழ்ச்சியோடும் நிதானமாகவும் கஷ்டம் தெரியாமல் மலை மீது ஏறி வந்தார்கள். அம்மாவுடன் வந்த இந்த புனித பயணத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். யாருக்கோ களைப்போ சோர்வோ ஏற்படவில்லை. அம்மா அவ்வப்போது தனக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த புதிய பக்தர்களை பார்த்து மிகுந்த கனிவோடு, களைப்பாக இருக்கிறதா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், பிறகு நடக்கலாம் என்றார். அவர்கள் அம்மா கேட்கும் ஒவ்வொரு முறையும், இல்லை அம்மா, எங்களுக்கு களைப்பு இல்லை அம்மா, அம்மா எங்களுடன் கூடவே இருக்கும் பொழுது எங்களுக்கு எப்படி களைப்பு தோன்றும் என்றார். மிகவும் வயதான இந்த பக்தர்கள் சில இடங்களில் இருந்து மிக செங்குத்தான குன்றுகளில் உற்சாகத்தோடு களைப்பில்லாமல் நடந்து வந்ததை காண்பது ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அளிப்பதாக இருந்தது. அம்மா மலை மீது நடந்தபடியே பக்தி பாடலை பாடத் துவங்கினார். எல்லோரும் ஆனந்தமாக உடன் சேர்ந்து பாடினார்கள். பக்தி பரவசத்தால் அம்மா 2 கைகளையும் வானத்தை நோக்கி அடிக்கடி உயர்த்துவார். பாடிக்கொண்டே வந்தார். வாழைப்பழ வறுவல் அடங்கிய பெரிய டப்பா ஒன்றை தலையில் தூக்கியபடியே வந்த ஒரு பக்தர் அதை அம்மாவின் முன்னால் வைத்தார். அம்மா அதிலிருந்து வறுவல்களை எல்லோருக்கும் எடுத்து வழங்கினார். பிறகு பாட ஆரம்பித்தார்.
ஹரியின் திருவடியை வணங்காதார்க்கு சம்சார துக்கம் நீங்காது. தினம் குருவை வணங்காதார்க்கு நிர்வாண சுகம் கிடைக்காது. நாம ஜபத்தில் மூழ்காதார்க்கு ஈசனை அடைவது இயலாது. பக்தி ரசத்தில் நிலைக்காதார்க்கு முக்தி சுகமும் கிடைக்காது. சாதனை செய்யாதார் ஆனந்தம் இருந்தும் உண்ணார். தர்மமும் தகையும் இல்லாது சத்கர்மம் செய்ய வழியில்லை. பந்தம் முழுவதும் விடாதார்க்கு சம்சார அக்னி அணையாது. மனதில் பொறாமை பகவான் நேரில் வருவதில்லை. நோரில் ஈசனை தரிசிக்காது விவேகம் மீதனால் அறிய இயலாது. எல்லாம் ஈசன் என்றறியாது. ஐரக்கலம் மச்சுவரே இப்போ அடுத்தது அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பணிவு. ஓகே, பக்தர்களின் கூட்டம் கோயிலில் இருந்து மலை உச்சியை நெருங்கியது. அங்கு எல்லோரும் ஓய்வு எடுப்பதற்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த இடத்தில் இருந்த சந்நியாசிகள் அம்மாவை பார்த்துவிட்டு வேகமாக வந்து அம்மாவை மண்டியிட்டு வணங்கினார்கள். அவர்கள் அம்மாவை பற்றி கேள்விப்பட்டதாகவும் அம்மாவை தரிசிக்க ஆவலாக இருந்ததாகவும் கூறினார்கள். அம்மா அவர்களுடன் சில நிமிடங்கள் மிகுந்த கனிவோடு பேசினார். அவர்கள் சென்றதும் பக்தர்களை பார்த்து அம்மா, அதில் ஒருவர் நல்ல சாதகர். அவருடைய கண்களை பார்த்த உடனேயே அம்மா அதை தெரிந்து கொண்டேன். அவர் பணிவு மிகுந்தவர் கூட என்றார். ஆன்மீக வாழ்வில் பணிவின் அவசியத்தை நினைத்து கொண்ட அம்மா பக்தர்களிடம் அது பற்றி பேசினார். சாதனையில் முன்னேறதான் ஒருவனுக்கு பணிவு வரும். பணிவு என்பது கடவுளை ஒவ்வொன்றிலும் காண்பது அல்லது சொந்த ஆத்மாவை ஒவ்வொரிலும் காண்பது ஆகும். பணிவு என்பதன் அர்த்தம் இறைவனின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வது என்பதாகும். நமது விருப்பங்களை எல்லாம் அன்போடு முழுமையாக கடவுளின் விருப்பத்திற்கு அர்ப்பணித்துவிட்டு பிறகுதான் ஒருவர் பணிவாக இருக்க முடியும். அதாவது கடவுளின் விருப்பத்திற்கு அர்ப்பணித்து விட்ட பிறகுதான் ஒருவர் பணிவாக இருக்க முடியும். ஏனென்றால் அப்போதுதான் வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், அது கடவுளின் விருப்பம் என்று தெளிவும் உறுதியும் தோன்றும். ஓகே, இப்போ இதை என்ன சொல்றாங்க அம்மா அப்படின்னா, ஒருத்தனுக்கு பணிவு எப்ப தெரியுமா வருமா? நிறைய சாதனைகள் செய்ய தான் வருமா. அப்போ பணிவு எப்படி நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எதை பார்த்தாலும் நம்மளுக்கு இறைவனா தோணுமா. இப்போ நம்ம நார்மலாவே இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இப்ப இருக்கேன், நான் ஒரு விஷயத்த பாக்குறேன், எனக்கு பிடிக்கலன்னு ஒரு ஃபீல் எனக்கு வருது. ஐயே, இங்கெல்லாம் நான் உட்கார மாட்டேன். எனக்கு இப்பெல்லாம் உட்காந்து பழக்கமே கிடையாது, நான் சேர்ல தான் உட்காருவேன், தரையெல்லாம் உட்கார்ந்ததே கிடையாது அப்படின்னு நான் வெளியில போய் சொல்றேன் அப்படின்னா எனக்கு பணிவே இல்லை. அப்போ நான் சாதனை செய்ய எனக்கு கடவுள் மேல அன்பு அதிகரிக்க எந்த இடத்த பார்த்தாலும் எப்படி தெரியுமா, கடவுளுடைய இடம்பா, ஐயோ அம்மா இருக்கிற ஆசிரமம், தரையில எங்க வேணாலும் நான் உட்கார ரெடி அப்படின்னு அந்த அடக்கத்தோட நம்ம ஒரு இடத்துல உட்கார்றோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு இடமும் நம்மளுக்கு கடவுளா தெரியுமா, ஒவ்வொன்றும் நம்மளுக்கு கடவுளா தெரியறதும் பணிவுனாலதான் தெரியுமா. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆத்மாவை நம்ம
தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற ஆத்மாவை பார்க்கும்போது நம்மளுக்கு பணிவு வருமா, அந்த அகங்காரமே வராதான். அகங்காரம் எல்லாம் அழிஞ்சு போய் பணிவு வருமா. யாராவது உங்களை திட்டா கூட உங்களுக்கு கோபம் வராது. எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்களே உங்களை திட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் வருமோ அதே ஃபீல் தான் இன்னொருத்தவங்க உங்களை திட்டினாலும் வரும். ஒண்ணுமே உங்களுக்கு ஃபீலே வராது. அப்படி நல்லா திட்டுறா, நான் அப்படிதான், ஓகே ஓகே ஃபைன், நான் ஏத்துக்கிறேன், இப்போ உனக்கு திருப்தியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ பணிவு வருமா. நமக்கு இப்ப சில விருப்பங்கள் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த விருப்பம் இருந்தாலே பணிவு வராதான். சோ பணிவோட உச்சக்கட்ட நிலை என்ன அப்படின்னா, எனக்கு ஆசையே இல்லை, எனக்கு விருப்பமே இல்லை, இறைவா என்னுடைய குருவே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்போ நான் வெற்றிடமா இருந்தா மட்டும்தானே அவங்க சொல்றதை என்னால செய்ய முடியும். எனக்குன்னு ஒரு விருப்பத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி பணிவோட நடந்துக்க முடியும்? அப்ப பணிவோட உச்சநிலை என்ன அப்படின்னா, எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் அப்படின்றதுதான் அந்த பணிவோட ஹைலைட்டே. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, என் லைஃப்ல ஒரு விஷயம் நடந்தது. இந்த வாட்டி ஆசிரமத்துக்கு போனாதான் அதுக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். பாருங்க, எனக்கு அறிவில்லை, முட்டாளாதானே என்ன இருக்கும். இன்னும் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தான் தேத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஆக்சுவலி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் அம்மா கிட்ட ஒரு போட்டோ எடிட் பண்ணி கொண்டு போயினேன். அம்மா அதை பார்த்துட்டு அதை வாங்கவே இல்லை, பர்மிஷன் கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் கவலையில் மூழ்கி போய் நானா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டேன். அம்மா சும்மா என் கர்மாவை கழிக்கிறதுக்கெல்லாம் அப்படி சொல்றாங்கன்னு நானா அதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே மறந்துட்டேன். அது காத்தோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னையே அறியாம நான் எந்த போட்டோவை கொடுத்து அம்மா பர்மிஷன் வாங்கிட்டு இதை பண்ணுன்னு சொன்னாங்களோ அந்த போட்டோவை வச்சு அம்மாவுக்கு வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தை படமா எடுத்துட்டேன். பர்மிஷனே கேட்கல, ரிலீஸும் பண்ணியாச்சு, 1000 பேர் பார்த்துட்டாங்க. ஓகே, இத சுவாமிஜி பார்த்துட்டு, அன்னைக்கு நீ தானே சொன்ன இந்த மாதிரி நான் அம்மா கிட்ட இந்த போட்டோ எடுத்துட்டு போய் காட்டினேன், அம்மா பர்மிஷன் கேளுன்னு சொல்லிட்டு அதை வாங்கவே இல்லை, நீ என்ன டயலாக் சொன்ன? நான் என்ன திரும்ப டயலாக்லாம் சொன்னேன் சுவாமிஜி கிட்ட. ஏன் சுவாமிஜி, நான் என்னோட பர்சனலா நான் என் குருவுக்கு, என் கிருஷ்ணாவுக்கு நான் கிஃப்ட் பண்றேன். அம்மாவும் கிருஷ்ணாவும் சின்ன வயசுல எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆசையா நான் பர்சனலா அம்மாவுக்கு கிஃப்ட் பண்றேன். நான் இந்த போட்டோவை எடுத்துட்டு வந்தது சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு கூட தெரியாது. நான் என்ன செவரு வீடு வீடா போய் ரோடா போய் பேனர் அடிச்சு ஒட்டினா, இல்ல நோட்டீஸ் அடிச்சு இந்த அம்மாவும் கிருஷ்ணாவும் இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு போய் வீடு வீடா கொடுத்தனா? இந்த டயலாக நான் மறந்தே போயிட்டேன்டா. இந்த மாதிரிலாம் நான் டயலாக் அடிச்சேன் சுவாமிஜி. நான் என்ன அப்படி இல்லாம பண்ணனா? சுவாமிஜி சொல்லுங்க, நான் ஒரு பர்சனலா என் அம்மாவுக்கு நான் கிஃப்ட் கொடுத்தேன். இன்னைக்கு அந்த எடிட்டிங்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் பேனர் அடிச்சு நோட்டீஸ் அடிச்சு மட்டும் ஒட்டல, ஒவ்வொரு வீட்டு டோரா தட்டி போட்டோவா இருந்தத வீடியோவா மாத்தி பாருங்க பாருங்க அப்படின்னு காட்டியிருக்கேன்டா ஒவ்வொரு போன் மூலமா. ஆக்சுவலி எனக்கு இப்பதான் அது ரியலைஸே ஆகுது. அன்னைக்கு அம்மா இந்த போட்டோவை தானே சொன்னாங்க. அந்த அளவுக்கு, அதாவது பக்தியில ஆக்சுவலி என்ன அப்படின்னா, சோறு தண்ணி உண்ணாம உறங்காம பக்தியில நானும் கிருஷ்ணாவும் உருகி போய் அதை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. கிருஷ்ணா தான் எடிட் பண்ணாரு. இருந்தாலும் அம்மா லீலன்னு செய்வாங்கல்ல, குருவாச்சே, அம்மாக்கு ஜாலியாக தான், நாங்கள் 2 பேரும் எல்லாம் என்ஜாய் பண்ணி தான் அதை பண்ணோம். ஆனால் குருனா சும்மா இல்லைல்ல, அம்மா வீட்டில் என்ஜாய் பண்ணுவாங்க தான், டீச்சராக ஸ்கூலில் போனால் பெண்டு கழட்டுவாங்க. இப்போ நான் என்ன அங்கே போய் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகேவா? சோ பாருங்க, இப்ப இதுல நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு எனக்காகவே இந்த லெசன் எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் அம்மா கிட்ட போகும்போது ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை எடுத்துட்டு போய் அம்மாட்ட காட்டணும். இது எனக்கு பைத்தியக்காரிமா நான் அப்ப இருந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு சேவை செய்யறது, ஏதாவது ஒன்று ஸ்பெஷலா பண்ணும், முன்னாடியை விட இந்த வாட்டி ஸ்பெஷலா பண்ணும், இந்த வாட்டி ஸ்பெஷலா பண்ணும் அப்படின்ற தாட் எனக்கு இருக்கும். ஸோ எதையாவது இந்த சேவை செய்யறது, அதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்கிட்டு போறது, இந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணுவேன். அப்போ அந்த தாட் தான் எனக்கு இருந்ததே தவிர்த்து அம்மா பர்மிஷன் கேளுன்றத நான் காத்துல விட்டுட்டேன். ஒரு குரு சொன்னதை காத்துல விட்டாச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஏன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன் பாருங்க. என் குருவோட விருப்பத்தை நான் யோசிக்கவே இல்லை. என் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த வாட்டி என்ன பண்ணலாம், அம்மாக்கு நான் கிருஷ்ணா கெஞ்சிக்கிட்டு கிடக்குறேன், கிருஷ்ணா இந்த வாட்டி அம்மா அசந்து போற அளவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும் கிருஷ்ணா, சொல்லு கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா பண்ணலாம் நான் கேட்க ஏன் கிருஷ்ணா பாவமாச்சே, ஐயோ இது என் உயிரை வாங்கி தொலைதுன்னு அவன் என்ன கருவியை பயன்படுத்தி அம்மாவுக்கு வீடியோவை எடிட் பண்ணியாச்சு. அதற்கான சூழ்நிலையும் உருவாயிடுச்சு. ஓகேவா? ஒருத்தவங்க அதாவது ராமச்சந்திரன் அப்பா அவரோட சேனல்ல போறதுக்காக எடிட் பண்ண சொன்னாரு. அவருக்கு போட்டு நான் மூடிட்டு இருக்க வேண்டியதுன்னு என் வாய்ஸ்லயும் போட்டு ஏன் இதுலயும் நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. சோ சரி, எடிட் தான் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு, அம்மா இதை நான் ரிலீஸ் பண்ணிட்டோமா வேணாமான்னு கேட்டுட்டு போட்டிருக்கலாம்ல.
அதையும் கேட்கல. அப்போ இங்க பாருங்க, என்னுடைய விருப்பம் தான் இங்க தலை ஓங்கி இருந்திருக்கு. அப்போ என் விருப்பத்துக்கு நான் அதை பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது நான் ஆசாசியா பண்ணனே. அப்ப அம்மா வந்து இது ஏன் வந்து வேணாம் சொல்றாங்க, ஏன் வந்து இதை வந்து பர்மிஷன் கேட்க சொல்றாங்க. அப்போ என் மைண்ட்ல வந்து இவ்வளோ கேள்விகள் வருது. அப்போ குரு ஒரு விஷயம் சொன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுதானே கரெக்ட். அப்போ என்னுடைய விருப்பம் இங்க இருக்கிறதுனால தானே குரு சொன்னதை வந்து என் காதலையே நான் வாங்காம விட்டுட்டேன். அப்போ முதல்ல எனக்குன்ற விருப்பத்தை நம்ம முதல்ல அழிக்கணும். அப்படி விருப்பம் இருந்தாலும் அதை முதல்ல போய் குரு கிட்ட கேட்கணும் அப்படின்றத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, உன்னுடைய விருப்பத்தை முழுமையா அழிக்கும் போதுதான் குருவுடைய செயல், குரு சொல்ற விஷயத்த நம்மளால முழுமையா புரிஞ்சிக்கவே முடியும். அங்கதான் பணிவு வரும்ன்றாங்க. அப்ப நான் பிளாங்கா இருக்கணும். கரெக்ட் தானே? அப்ப நான் அம்மா கிட்ட வீட்டுல உட்காந்து டைஸ் எல்லாம் போட்டு கேட்டா, ஐயோ அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன்னா ஆமான்னு வருது. ஐயோ பர்மிஷன் கேட்கலையாமா அப்படின்னா ஆமான்னு வந்துருச்சு. அதாவது அம்மாலாம் சேர்ந்து தான் நம்மளாம் எடிட் பண்றோம். அதெல்லாம் நாங்கள் செம்மையா என்ஜாய் பண்ணோம். சத்தியமா சொல்றேன், அம்மா நான் கிருஷ்ணா 3 பேர் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அம்மா என்னை எழுப்பி விட்டா. அதை எடிட் பண்ணும் போதெல்லாம் தூங்கவே விடல, எழுப்பி விட்டாங்க. சுவிட்சை போடுறது, லைட்டை போட்டா சுவிட்ச் சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி சுவிட்சை போட்டு எழுப்புறது, அதுக்கப்புறம் காலை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் பண்ணி எழுப்பி விட்டு நல்லா சோறு தண்ணியெல்லாம் பார்க்காம அந்த அளவுக்கு எடிட்டிங்ல முழுகி போய் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டோம். ஆனா குருன்னு இருக்காங்களா, குருபாவத்தை காட்டணும்ல. அப்ப பாருங்க, இதுல என்ன ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா, நான் அம்மா கிட்ட அப்புறமா சொல்லிக்கிட்ட போட்டோ பார்த்து, அம்மா பேசாம இனிமேலுக்கு என் விருப்பத்துக்கு எதுவுமே பண்ண போறது கிடையாதுமா, எல்லாமே உன்கிட்ட கேட்க, நீ சொல்லுமா. இப்ப நெக்ஸ்ட் உன்கிட்டயே கேட்கிறேன், அம்மா மாசம் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுவேன், நீயே சொல்லுமா, இந்த வாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் இனிமேல் உன்கிட்டயே கேட்க போறேன். அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், அம்மா என்ன மன்னிச்சிருமா, அம்மா தெரியாம பண்ணி போட்டுட்டேம்மா, என்ன பண்றதுன்னு தெரியாம போட்டுட்டேம்மா. நான் நேரில் போய் அப்படிதான் சொல்ல போறேன், மா இனிமேல் உன்னை கேட்டுட்டே பண்றேம்மா, நான் இந்த வாட்டி போகும்போது அம்மாட்ட கேட்க போறேன், அம்மா நெக்ஸ்ட் வேலை என்னம்மா செய்யலாம், நீ சொல்லுமா, நீ சொல்றதா பண்ணலாம் அப்படின்னு அம்மா கிட்டே கேட்டுடலான்னு இருக்கேன். அப்ப பாருங்க, அப்பதான் பணிவு வரும். அம்மா சொல்றாங்க பாருங்க, உனக்குன்னு ஆசையை விட்டுரு, உனக்குன்னு இருக்கிறதெல்லாம் தூக்கி எறி. ஏன்னா ஸ்டார்டிங் நம்ம அம்மா கிட்ட போகும்போது அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ன வருதா ஒரு ஸ்டேஜ்ல, அதை கூட இருக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்றாங்க. அதையும் தூக்கி போடு, அம்மாவுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை செய். புரியுதுங்களா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம ஆசைக்கு ஒரு கிஃப்ட் பண்றாங்க. கரெக்டா? அதாவது அவங்களுக்கு ஒரு ஆசை நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணணும். கடைசியில் அந்த கிஃப்ட் நம்மளுக்கு வந்து பிரயோஜனமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எப்ப பார்த்தாலும் நம்மள கிஃப்ட் பண்றன்ற பேர் எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வார்த்தை உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டு அவங்க கிஃப்ட் பண்ணா கூட, எனக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சாங்கன்னா எனக்கும் அதுல பெனிஃபிட், அவங்களுக்கும் அதுல கொடுத்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கும். கரெக்ட் தானே? எனக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன்ற அடம் பிடிச்சிக்கிட்டு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லையா? ஸோ அம்மாவுக்கு பிடிக்காத நீங்க எதுவுமே இல்லை. அம்மா வந்து நம்மள அடுத்த நிலைக்கு உயர்த்தணும்னு பாக்குறாங்க. நீ எப்ப பார்த்தாலும் அம்மாக்கு ஏதாவது பண்ணணும்ட்டு தப்பா எதையாவது பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, எதுக்கு நீ அடுத்த நிலைக்கு போகணுமா வேணாமா? இல்ல இப்படிதான் இருப்பேன், இப்படி உட்காந்துட்டு இருக்க போறியா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா இனிமேலுக்கு எனக்கு விருப்பமே இல்லம்மா, நீ சொல்லுமா, எனக்கு இருக்க ஒரே விருப்பம் என்ன திரும்ப உன்ட்ட வந்து கேட்க போறேன், மா நெக்ஸ்ட் என்னம்மா பண்ணலாம், நீ சும்மா கடை அப்படின்ட்டாங்கன்னா அம்மா நமக்குள்ள இருந்து வேற ஏதாவது செய்ய போறாங்கன்னு அர்த்தம். அம்மா அதுக்கு பதில் சொல்லனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அம்மா நம்மள வச்சு செய்ய போறாங்கன்னு அர்த்தம். அப்படி அம்மா சொன்னாலும் நம்ம ஜாலியா செய்ய போறோம். புரியுதா? சோ அப்பதான் அந்த பணிவு வருது பாருங்க. அப்ப எனக்கு என்னுடைய விருப்பம், நான் ஒரு விஷயம் பண்ண போறேன்றதை தாண்டி என் குரு அங்க என்ன சொல்றாங்க அதை நான் பண்ணணும்ன்ற எண்ணம் எனக்கு வந்தாதானே அங்க பணிவு வருது. பாருங்க, எனக்கு எவ்வளவு பெரிய லெசன் எடுத்திருக்காங்க பாருங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கங்கடா, நாளைக்கு ட்ரெயின் 7ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கிருஷ்ணா இல்ல, நான் என்ன டயலாக் சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? இருக்கிற சுவாமிஜி கிட்ட நான் என்னது பேனர் அடிச்சு ஒட்டினா, இல்ல நோட்டீஸா அடிச்சு போய் வீடு வீடா போய் கொடுத்தனா, பர்சனலா தானே அம்மாட்ட கொடுத்தேன்னு கேட்டுட்டு வந்தேன் பாருங்க. வடிவேல் சொல்லுவான் தெரியுமா, நான் கையை பிடிச்சி இழுத்தனா சொல்லி டேய் இழுத்தனான்னு கேட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டா, எல்லாத்தையும் செஞ்சு காட்டிட்டேன். நான் ரியலைஸே பண்ணல பாருங்க, இப்பதான் ரியலைஸ் பண்றேன். அந்த மாதிரி டயலாக் அடிச்சேன்னா போட்டோவை நோட்டீஸ் அடிச்சு ஒட்டல, அந்த போட்டோவை வீடியோவா எடிட் பண்ணி ஒவ்வொரு போன்லயும் ஒவ்வொருத்தர் கையிலயும் போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எப்பேற்பட்ட வேலையை செஞ்சுட்டு இன்னைக்கு போறேன் பாருங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு குரு கிட்ட என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். ஓகேவா? நானே ஆவலா தான் இருக்கேன். கிரிக்கெட் மேட்ச் நடக்க போதா இல்ல அவார்டு மேட்ச் நடக்க போதான்னு எனக்கு தெரியாது. இதுல என் ஃப்ரெண்ட்ஸ் வேற, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எத்தனை வருஷம் கழிச்சு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை வருஷம் ஆகுது. அப்ப எனக்கு கால் வருது, கால் பண்ணி
ஏய் எப்படி இருக்க அப்படின்றா. ஏய் நல்லா இருக்கேன்டி சொல்லு அப்படின்ற. என்னடி உனக்கு ஃபோன் பண்ணா உன்னோட அசிஸ்டன்ட் வந்து மேடம் அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க, அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஏய் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, இப்பதான் நான் அடங்கிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் நீ நினைக்கவே வேண்டாம், நான் ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டேன், அதனால நீ என்னன்னு சொல்லு, நான் நார்மலா தான் இருக்கேன் சொல்லுன்னு. அப்ப இந்த மாதிரி அலுமினிடி 7ஆம் தேதி வந்துருந்தா. இல்ல நான் 7ஆம் தேதி கேரளா போறேன்னு. அப்படியா என்னடி? அது ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன், அவார்டு வாங்க போறேன். ஏன்னா நானே பயத்துல இருக்கேன், என் குரு என்னை என்ன வச்சு செய்ய போறாங்கன்னு தெரியல, எங்க போய் அனுப்ப போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நானே பயத்துல இருக்கேன். அந்த நேரத்துல இவரை கால் பண்ணி நான் அம்மாவை பார்த்துக்கிட்டே சொன்னேன், அம்மா 7ஆம் தேதி நான் வரலடி, கேரளால எனக்கு ஆக்சுவலி ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் என் குருவை பார்க்க போறேன். அப்படியா எதுக்குடி அவார்டு? நான் என் குருவை வச்சு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் உனக்கு அனுப்பி விடுறேன், அதை நீ பாரு, அதுக்கு தாண்டி அவார்டு தர போறாங்கன்னு சொல்லிட்டேன். அவ வந்து அதை பார்த்துட்டு சூப்பரா இருக்குடி, பெரிய ஆளா ஆயிட்டடி, அவார்டு தாமா தர போறாங்க அப்படின்னா. நான் கொஞ்சம் அதை வந்து இலைமறை காய்மறையாக தான் நான் சொல்லியிருக்கிறேன், ஏன்னா அங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? சோ அப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த நடத்தி அம்மா புரிய வைக்கிறாங்க பாருங்க. இதுதான் அம்மா இதுல சொல்றாங்க, நம்ம இன்னொரு வாட்டி படிக்கலாம், அப்ப நமக்கு நல்லா புரியும். பணிவு என்பதன் அர்த்தம் இறைவனின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்வது என்பதாகும். பாருங்க, அப்ப பணிவோட அர்த்தம் என்ன? குரு உன்னுடைய விருப்பம் என்ன, அதை சொல்லுங்க, அதை நான் செய்யறேன், என் விருப்பத்தெல்லாம் தூக்கி எறிங்க. சோ அதுதான் கரெக்ட். அடுத்தது, நமது விருப்பங்களை எல்லாம் அன்போடு முழுமையாக கடவுளின் விருப்பத்திற்கு அர்ப்பணித்து விட்ட பிறகுதான் ஒருவர் பணிவாக இருக்க முடியும். சோ நம்மளுடைய விருப்பத்தை எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணுமா? நமது விருப்பங்களை எல்லாம் அன்போடு முழுமையாக கடவுளின் விருப்பத்திற்கு அர்ப்பணித்து விட்ட பிறகுதான் ஒருவருக்கு பணிவாக இருக்கவே முடியும். அப்போ உனக்கு முதல்ல பணிவு வரணும் அப்படின்னா, இப்ப அம்மா எனக்கு தான் சொல்றா, முதல்ல உனக்கு பணிவு வரணும்னா நீ வச்சிருக்க மூட்டை மூட்டையா அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு, அதெல்லாம் முதல்ல என்கிட்ட கொடுத்துரு. நீ முதல்ல என் விருப்பத்தை நிறைவேற்று, என்னோட விருப்பம் தான் உன் விருப்பமா நீ மாத்திக்கோ. ஓகேவா? சோ அப்படிப்பட்ட நிலை இருந்தா மட்டும்தான் பணிவே வருமா. அப்ப அம்மா வந்து எனக்கு பணிவு வரதுக்கான ஒரு லீலையை தான் இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க போல. பாருங்களேன், அன்னைக்கு நான் சுவாமிஜி கிட்ட அப்படி ஒரு டயலாக் அடிச்சிருக்கேன், என்ன மறக்க வச்சுட்டாங்க பாருங்க. எனக்கு அந்த டயலாக் ஞாபகமே வரல, எடிட் பண்ணி, ஏன்னா எடிட் பண்றது அவ்வளவு ஆசையா பண்ணோம் இல்லையா. சோ அதெல்லாம் பண்ணி முடிச்சு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது ஞாபகமே வருது. அப்ப அதை மறக்க வச்சு என் கூட ஜாலியா லீலையெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி இந்த கிருஷ்ணா வந்து போய் நின்னுட்டார். அதாவது காளிங்கன் மேல அந்த பாம்பு தலையில வந்து நர்த்தனம் ஆடிட்டு பாம்பை பார்த்தே பயப்படுவார் தெரியுமா கிருஷ்ணா. அப்படியே வீட்டுல வந்து நடிப்பாரு, ஒரு சின்ன பாம்பு போகும், அங்கதான் அப்ப பாம்பு மேல டான்ஸ் ஆடிட்டு வந்திருப்பாரு, இங்க வந்து ஒரு சின்ன பாம்பு போறதை பார்த்து பயப்படுவார். அந்த மாதிரி என்னை வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்க ஒன்னும் தெரியாத மாதிரி நான் ஒன்னும் பண்ணலையே. என் கிருஷ்ணா அப்படிதான் நிக்க போறாரு போல் இருக்கு, நான் ஒன்னும் பண்ணல, நான் இந்த எடிட்டிங்கே நான் பண்ணல, தோ அவ தான் பண்ணான். என்னமோ நான் அவ்வளோ பெரிய எடிட்டிங் எப்படி அவ்வளோ சூப்பரா வந்துச்சு. நான் கேட்குற ஒரு மனுஷன் எடிட்டிங் இதுக்கு முன்னாடி நான் வச்சு பண்ணதே கிடையாது, ஆனா எனக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னா நானா பண்ணேன். எனக்குள்ள இருந்து எல்லா வேலையும் இந்த கிருஷ்ணா பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க போய் அம்மா கிட்ட நிக்க போது ஒளிஞ்சிக்க போறான். நான் வந்து அங்க பேபான்னு முழிக்க போறேன், அம்மா என்ன வெளுத்து கட்ட போறான்னு எனக்கே தெரியல. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஏனென்றால் அப்போதுதான் வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது கடவுளின் விருப்பம் என்ற தெளிவும் உறுதியும் தோன்றும். சோ பணிவு வந்துருச்சு. எப்ப பணிவு வரும்? நம்ம எல்லாமே கடவுளுடைய விருப்பம் போல நடக்கட்டும்னு நினைக்கும் போது தானே பணிவு வரும். அப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது இறைவனுடைய செயல் அப்படின்ற எண்ணமே நமக்கு வருமா. மனதில் அப்போது எதிர்ப்பு உணர்வுகளே தோன்றாது, ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை மட்டுமே இருக்கும். எனவே பணிவு என்பதற்கு முழுமையான சரணாகதி என்று விளக்கம் தரலாம். சோ பணிவு அப்படின்றது முழு சரணாகதி அப்படின்னு சொல்லலாமா அம்மா சொல்றாங்க. பிறகு அம்மா தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தபடியே நாம் தொடர்ந்து மலை மீது ஏறுவோம் என்றார். பக்தர்கள் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் உயரத்தில் இருந்த அந்த மலை கோயிலை நோக்கி ஏறிய போது அம்மா ஷாம் ராதே என்று கூறினார். பக்தர்கள் ராதே ராதே என்று உற்சாகத்துடன் திரும்பி சொன்னார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அம்மா ராதே ராதே என்றார். பக்தர்கள் ஷாம் ராதே என்றார்கள். அன்று மிகவும் வெயிலாக இருந்த போதும் அங்கு வீசிய தென்றல் காற்று வெப்பத்தை மிகவும் குறைத்தது. அம்மா தொடர்ந்து ஷாம் ராதே என்று சொல்லிக்கொண்டே சென்றார். திடீரென்று அதை நிறுத்திவிட்டு அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றார்.
அம்மா சமாதியில் ஆழ்ந்து விட்டார். அவருடைய 2 கைகளும் தெய்வீக முத்திரையை காட்டின. அவருடைய கண்கள் பாதி மூடி இருந்தன. முகத்தில் ஆனந்த ஒளி வீசிக்கொண்டு இருந்தன. சில நிமிடங்கள் கழித்தன. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக உலக நினைவை பெற்றார். ஆனால் அதே இடத்தில் சிறிது நேரம் அசையாமல் அப்படியே நின்று கொண்டு இருந்தார். எங்கும் அமைதி நிறைந்திருந்தது. யாரும் பேசவில்லை. பிறகு அம்மாவே பேச துவங்கினார். குழந்தைகளே, மந்திர ஜபத்தை மறக்காதீர்கள். சாதனை செய்வது உயரமான நெடுங்குத்தான இருக்கும் மலை மீது ஏறுவது போன்றது. அதற்கு உங்களுக்கு மிகவும் அதிகமான வலிமையும் சக்தியும் வேண்டும். மலை மீது ஏறுபவர்கள் கயிறை மலை மீது கட்டிவிட்டு அதை பற்றி கொண்டு மலை மீது ஏறுவார்கள். உங்களுக்குள் இருக்கும் ஒரே கயிறு இந்த மந்திரம்தான். எனவே குழந்தைகளே, உங்கள் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். மலை உச்சியை அடைந்ததும் நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஓகேவா? சோ இன்னும் பயணம் போயிட்டே தான் இருக்கு. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இது நம்ம பொறுமையா படிக்க தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஓகே, சோ ஓம் அமிர்தேஸ்வர நமः. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான். பாடி